வணக்கங்க. நான் ஷிபி. நமக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. தொழில் வந்து நான் ஐடியில் இருக்கேங்க. ஆனக்கட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கோட்டத்தர அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 ஏக்கர் ஃபார்முங்க. தென்னந்தோப்பு, பாக்கு மட்டை இதுதான் ஃபுல்லாக வச்சுருக்கோங்க. போன வருஷம் இதே நேரம் சம்மர் டைமில் நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது பாக்கு மரம் ஒரு 400-500 மரம் வாடிடுச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அக்ரி இன்டெக்ஸ் கொடிஷியாவில் நடந்தபோது அங்கே போயிருந்தபோது தான் நயாகரா சிஸ்டம் பற்றி தெரிய வந்துச்சு. நயாகராவில் ஓரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி நம்ம ஆட்டோமேட்டடாக தோட்டம் பூரா ஸ்கெடியூல் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்கும் தேவையான அளவு தண்ணி பாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சேல்ஸ் பர்சன் சிவா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தாரு. நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இருக்குங்க. மேனுவலாக ஆளை வச்சு தண்ணி பாய்க்கும் போது பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகும். மொத்த தோட்டத்துக்கும் எல்லா மரத்துக்கும் தண்ணி பாய்ச்சி முடிக்கும் போதுங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் ஆள் வரல, இல்லை ஒரு நாள் பவர் கட்டு நமக்கு பாய்க்கிறது வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுங்க. அப்போ தான் அவங்க நமக்கு கிளியராக ஒரு பிளான் கொடுத்தாங்க. எப்படி நம்ம வாழ்வு அமைக்கணும், எப்படி நம்ம மரத்துக்கு மரம் தண்ணி பாய்க்கணும், எங்கே நம்ம தொட்டி வச்சு எப்படி பாய்ச்சா வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் பிளான் போட்டு கொடுத்தாங்க. இந்த 4 ஏக்கருக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக தண்ணி பாய்க்கிற மாதிரி 15 வால் போட்டிருக்கோங்க. இன்னைக்கு இதே தோட்டத்துக்குங்க நம்ம தண்ணி பாய்க்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒவ்வொரு வால்வையும் நம்ம செட்டாக பிரிச்சுருக்கோங்க. ஒவ்வொரு செட்டுக்கு 1 மணி நேரம். காலையில் 7 மணிக்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட சாயங்காலம் 4 மணி 5 மணிங்கும் போது தோட்டம் பூரா மரத்துக்கு தண்ணி பாய்ஞ்சு முடிஞ்சிருதுங்க. இன்னைக்கு ஆள் வரல வராங்க. பொதுவாக சம்மர் டைமில் இங்கே வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி. இந்த பிரச்சனை எதுவும் நமக்கு இல்லைங்க. அப்படி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் நின்றும் பவர் கரெக்டானோடனே ஓடிடுங்க. நம்ம எங்கே தள்ளி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வேறு ஊருக்கு பயணம் பண்ணுறனாலும் சரி, தோட்டத்துக்கு தேவையான பராமரிப்போ அதுக்கு தேவையான தண்ணீர் ஊட்டச்சத்தோ நம்ம கொடுக்கறதுல எந்த சிரமமும் இப்போ இல்லைங்க. இதுதான் ஊற போட்டதுக்கப்புறம் மாறி இருக்கு.